வணக்கம் நேயர்களே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் இன்றைய முக்கிய செய்திகள். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் விவசாயிகள் சங்கம் வழக்கு தொடுத்திருக்கிறது. விரைவில் விசாரணை நடக்கவிருக்கிறது. தமிழக மீனவர்கள் 34 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டார்கள். 7 விசை படகுகளும் சிறைப்பிடிக்கப்பட்டன. காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஷேல் எரிவாயுக்கு தடை கூறிய வழக்கில் மத்திய மாநில அரசுகளுக்கு பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. 16ஆம் தேதிக்குள் பதில் அளிக்க வேண்டும். ஷாருக் கானுக்கு அமலாக்க இயக்ககம் மீண்டும் சம்மன் அனுப்பியிருக்கிறது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் பங்குகளை குறைந்த விலைக்கு விற்றதாக புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பீகார் தேர்தல் முடிவு மத்திய அரசுக்கான தீர்ப்பாகாது என்று நிதியமைச்சர் அருண் ஜேட்லி கூறியிருக்கிறார். பீகாரில் பாஜக அமோக வெற்றி பெறும் என்று அவர் கூறினார். கருப்பு பணம் குறித்த விசாரணை அறிக்கையை சிறப்பு புலனாய்வு குழு தாக்கல் செய்தது. விசாரணை அடுத்த ஆண்டு ஜனவரியில் நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. அரசு விளம்பரங்கள் குறித்த தீர்ப்பின் மீதான சீராய்வு மனுக்களை விசாரிக்க உச்சநீதிமன்றம் இணங்கியிருக்கிறது. அரசு விளம்பரங்களில் முதலமைச்சர்கள் உட்பட பல்வேறு பொறுப்புகளில் இருப்பவர்களின் படங்கள் இடம்பெறுவதை உச்சநீதிமன்றம் தடை செய்திருக்கிறது. இந்திய கிரிக்கெட் வீரர் அமித் மிஸ்ரா கைது செய்யப்பட்டார். பெண்ணை தாக்கியதாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. பின்னர் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்க வாய்ப்பிருக்கிறது. வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் இதை தெரிவித்தார். இன்று பங்குச்சந்தை சரிந்தது. சென்செக்ஸ் 108.52 புள்ளிகளும், நிப்டி 27.65 புள்ளிகளும் சரிந்தன. இவை இன்றைய முக்கிய செய்திகள். மத ரீதியில் இடஒதுக்கீடு தேவையா? தேவையில்லை என்று பிரதமர் மோடி கூறுகிறார். இதன் மூலம் பிற்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு பாதிக்கப்படுவதாக அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் தெரிவித்திருக்கிறார். எந்த வகையிலும் மத ரீதியில் இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்றும் அவர் கூறுகிறார். இடஒதுக்கீடு தேவையா? முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தேவையா? ஏன் தேவை என்று வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. மத ரீதியான இடஒதுக்கீடு யாருக்கு சாதகமாக யாருக்கு பாதகமாக அமைகிறது? பிஜேபியும் RSSம் இடஒதுக்கீடுக்கு எதிரானவை என்று ஏன் அமைப்புகள் பல கூறுகின்றன? உண்மையில் இடஒதுக்கீடு எத்தனை ஆண்டுகள் தொடரும்? இது எந்த வகையில் அரசியலாக மாறும்? இதை பற்றி நாம் பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த திரு கல்யாணராமன் அவர்களும், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு இதயத்துல்லா அவர்களும், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு கல்யாணராமன். வணக்கம் திரு இதயத்துல்லா. வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. திரு கல்யாணராமன், மத ரீதியில் இடஒதுக்கீடு ஏன் தேவையில்லை? ஏன் தேவைன்றது கவுண்டர் கேள்வி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் இடஒதுக்கீடு என்பது சமூகத்தில் ஏற்பட்டிருந்த ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்காக கொண்டு வரப்படுவதாக தான் கொண்டு வரப்பட்டது. அன்னைக்கு அதை ஒரு தூரதிருஷ்டி பார்வையோடு பார்த்த நம்மளுடைய அரசியல் சாசன மேதைகள் இது 10 வருஷத்துல சரியாயிடும் அப்படின்னு ஒரு கற்பனையில் இருந்தாங்க. துரதிருஷ்டவசமா அது உண்மை இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. எந்த ஒரு காரணத்துக்காக இடஒதுக்கீடு என்பது தரப்பட்டதோ அந்த பர்பஸ் அது முழுமையாக பூர்த்தி செய்ததா என்றால் முழுமையாக பூர்த்தி செய்யவில்லை. ஓரளவுக்கு பண்ணியிருக்கின்றது உண்மை. ஸோ சமூக ஏற்றத்தாழ்வுகள் என்று சொல்லப்படுவது எது அப்படின்னு பார்த்தா ஜாதி அடிப்படையிலான சமுதாய கட்டமைப்பு, இந்து சமுதாயத்தில் இருக்கிற ஒரு கட்டமைப்பு. அந்த ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்காக மட்டுமே இடஒதுக்கீடு என்பது கொண்டு வரப்பட்டது. இதில் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் என்பது இது அடிப்படையில் முஸ்லீம் கிறிஸ்தவம் வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்த ஒரு மதங்கள், ஏற்றத்தாழ்வுகளுக்கு அப்பாற்பட்ட மதங்கள் என்று சொல்லப்படும் மதங்கள். அங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கா இல்லையான்றது அடுத்த வாரம், அதுக்குள்ள ஜாதிகள் இருக்கா இல்லையான்றது அடுத்த வாரம், அதை நம்ம தனியாக தேவைப்பட்டா போகலாம். ஸோ அங்கு ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்ற சூழ்நிலையில் இஸ்லாமியர்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு தேவை? ஏன்னா இடஒதுக்கீடு என்பதே களையப்பட வேண்டும் காலப்போக்கில் அப்படின்னு ஒரு அரசியல் சாசனத்துடைய பார்வை இருக்கும் பட்சத்தில் தேவையில்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? ஏன் தேவையில்லை என்று கூறுகிறீர்கள்? ஏன் தேவைன்றது என்னுடைய கேள்வி. ஏன் தேவை? இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தேவை என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது. ஏன் தேவை இல்லை என்றுதான் எங்களுடைய வாதம். மதத்தின் அடிப்படையில் இந்த நாட்டில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. மதத்துல முழுமையான சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறது. மதங்கள் சிறப்பாக அவங்களுடைய டொமைன்ல செயல்பட்டு இருக்காங்க. ஸோ மதத்தால் உருவாக்கப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்றது இந்தியாவில் எந்த மூலையிலையும் கிடையாது, எந்த காலகட்டத்திலையும் கிடையாது. இது பல்வேறு விசாரணை ஆணையங்கள் இந்துக்களுக்கு ரிசர்வேஷன் கேட்கலாம், ஆனா இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு ரிசர்வேஷன்றது அவசியம் இல்லை. ஏன்? அதான் உண்மை. பல்வேறு விசாரணை ஆணையங்கள் எல்லாமே சொல்லியிருக்கு இந்தியாவில் முஸ்லீம்கள் நிலைமை தாழ்த்தப்பட்டவர்களோட மோசமாக இருக்கிறது அப்படி. அதை முதல்ல முஸ்லீம் தலைமை கன்சீட் பண்ணட்டும். ஆமா, மற்ற சமுதாயங்களோட நாங்கள் தாழ்ந்து இருக்கோம் அப்படின்னு முதல்ல கன்சீட் பண்ணட்டும். கன்சீட் பண்ணிட்டு ஒரு ரெப்ரசென்ட் பண்ண அதுக்கப்புறம் அரசாங்கம் முஸ்லீம்கள் அதை சொல்லணும். ஆமா, ஏத்துக்கணும் இல்லையா? முதல்ல ஏத்துக்கவே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. நாங்க தான் உலகத்திலே சிறந்த மதம், உலகத்திலே வேகமாக பரவி வரும் மதம்ன்ற கற்பனைகள்லாம் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா?
வரட்டுமே, பொருளாதார ரீதியிலும் கல்வி ரீதியிலும் சமூக ரீதியிலும் நாங்கள் தான் பெரிய அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கறது அபத்தமான ஒரு வாதம். சரி, திரு இதயத்துல்லா, ஏன் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தேவை? முஸ்லிம்கள் முதலிலே இந்தியர்கள், அது எல்லா மதத்தினராக இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவர்களும் இந்தியர்கள். இந்தியர்களிலே ஏழைகளுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு இடஒதுக்கீடு என்று கொடுப்பது அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று வரும்பொழுது முஸ்லிம்கள் அதிலே வருகிறார்கள். நீங்களே சொன்ன மாதிரி இந்த நாட்டுடைய பல்வேறு கமிஷன்கள், நீதிபதி ராஜேந்திர சச்சார் இந்த வார்த்தையை அப்படியே சொல்லியிருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய 14-15 விழுக்காடு முஸ்லீம்களிலே 2 விழுக்காடு தான் உயர்கல்வி பெற்றிருக்கிறார்கள். 2 விழுக்காடுக்கும் கீழே தான் IAS, IPS போன்ற உயர் பதவியில் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் எல்லா துறைகளிலும் வேலைகளிலே இருப்பது 3 விழுக்காட்டுக்கு மேல் இல்லை. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களை விட இவர்கள் தான் மிக மோசமாக இருக்கிறார்கள். குடிசை பகுதியில் அதிகமாக முஸ்லீம்கள் தான் வாழ்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்தியாவில் எந்த வகையிலும் முன்னேற்றம் இல்லாத நிலை. வங்கிகளிலே அவர்கள் 1 விழுக்காடுக்கு மேல் அவர்கள் பணம் வாங்கியதில்லை. 2வது, இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களிலே 2 விழுக்காடு கூட முஸ்லீம்கள் இல்லை. ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வங்கி பணம் எல்லாமே தொழிலதிபர்கள் என்ற பெயரில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தான் செல்லுகிறது. இவர்கள் முன்னேற வேண்டும் என்றால் இவர்கள் கல்வியிலே முன்னேற வேண்டும், பொருளாதாரத்திலே முன்னேற வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய நியாய உணர்வு உள்ள எல்லா தலைவர்களும் சிந்திக்கிறார்கள். அப்படி சிந்தித்ததன் விளைவாகத்தான் பல்வேறு மாநிலங்களிலே, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற பல்வேறு மாநிலங்களிலே இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் முஸ்லீம்கள் என்பதற்காக அல்ல, அவர்களும் அந்த இந்தியர்களிலே பிற்படுத்தப்பட்டவர்களாக, பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளவர்களாக ஏற்கனவே இவர்கள் பிற்படுத்தப்பட்ட பட்டியலிலும் இருக்கிறார்கள். இடஒதுக்கீடு முஸ்லீம் என்பதற்காக கொடுக்கப்படவில்லையா? அதாவது ஏற்கனவே இவர்கள் பிற்படுத்தப்பட்ட இருக்கிறார்கள். அதிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இந்த இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய அரசியல் சாசனமோ தலைவர்களோ அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கி பல்வேறு ரீதியிலே பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இவர்கள் பிசிக்கள். இது சுதந்திரத்திற்கு பிறகு குறைக்கப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். சுதந்திரத்துக்கு முன்பு உள்ளபடியே தமிழகத்தில் 7% இடஒதுக்கீடு இருந்தது. 1921 நீதி கட்சி இருக்கும்போது கொடுக்கப்பட்டது. இங்கே இன்னொரு வாதம் வைக்கப்பட்டது, ஏதோ வெளிநாட்டில் இருந்து வந்த மதம் என்று. மதங்களுக்கு இடஒதுக்கீடு அல்ல, மதத்தை சார்ந்தவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு. அவர்கள் ஏழைகளாக, பிற்படுத்தப்பட்டவர்களாக இருப்பதால் இன்றைக்கு மோடி அவர்கள் இதில் என்ன ஒரு பெரிய தவறு செய்திருக்கார், அதைத்தான் இன்னைக்கு சப்ஜெக்ட் பேசுனீங்கன்னா, மோடி அவர்கள் பீகாரில் வெற்றி பெறுவதற்காக அங்க இருக்கக்கூடிய முக்கியமான லாலு, நிதிஷ் குமார் கட்சிகள் மற்றவர்களுடைய இடஒதுக்கீடை பிடுங்கி அதை வேறு ஏதாவது ஒரு சமூகத்துக்கு கொடுப்பதாக ஒரு புறம் சொல்லிவிட்டு இன்னொரு புறம் முஸ்லிம்களுக்கு இல்லை என்கிறார். அவரை வழிகாட்டி கொண்டிருக்கிற மோகன் பகாவத் என்று சொல்லக்கூடிய RSS தலைவர் ஒட்டுமொத்தமாக ரிசர்வேஷனையே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இவர் முஸ்லிம்களுக்கு இல்லை என்று சொல்லுகிறார், கிறிஸ்தவர்களுக்கு இல்லை என்று மோடி சொல்லுகிறார். அவருடைய வழிகாட்டுதலை தரக்கூடிய நம்முடைய மோகன் பகாவத் அவர்கள் தலித்துகளுக்கும் இல்லை, அதே போன்று பிசிக்களுக்கும் இல்லை, பிற்படுத்தப்பட்டவர்கள் இல்லைன்னு அவர் சொல்றாரு. இப்ப இதுல என்ன ஒரு முரண்பாடு என்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக இவர்கள் ஏற்கனவே கொடுத்தது மாதிரியும் அதுல மோடி சொல்கிறார், நான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக பாதுகாப்புக்காக இருப்பேன், அரணாக இருப்பேன் சொல்றார். இதுவரையும் பாரதிய ஜனதா கட்சி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ கொடுக்கவில்லை. ஏற்கனவே கொடுத்த இடஒதுக்கீட்டை, பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீட்டை இந்திய அளவிலே காங்கிரஸ் கொடுத்த இடஒதுக்கீட்டை தடுத்து இருக்கிறார்கள். ஆங்க இவங்க கொடுத்ததே கிடையாது. கொடுப்பதை எடுப்பதற்கான முயற்சியிலே இருப்பவர்கள் தாங்கள் ஏதோ பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வேண்டியவர்கள் போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரவீந்திரன் துரைசாமி, முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தேவையா? இந்துக்களுக்கு எப்படி, இந்துக்களில் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு தேவையோ அதே மாதிரி முஸ்லீம்கள்லையும் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு இடஒதுக்கீடு தேவை. அதுதான் மண்டல் கமிஷனில் எல்லா முஸ்லீம்களும் மண்டல் கமிஷனில் அவங்களுக்கு பலன் கிடைக்கல. கான் முஸ்லீம்ஸ் ஆண்ட பரம்பரை, இந்தியாவை ஆண்ட கான் முஸ்லீம்கள், இந்தியாவை அடக்கி ஆண்டவர்கள், அவங்கெல்லாம் அப்பர் காஸ்டாக இருக்கிறாங்க. சல்மான் கான், ஷாருக் கான், இந்த மாதிரிப்பட்ட முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல. ஆனால் நெசவாளர்களாக இருக்கக்கூடிய சாதாரண இந்தியாவிலிருந்து கன்வெர்ட் ஆன முஸ்லீம்கள் அவங்க இடஒதுக்கீடை பயன்படுறாங்க. அது மண்டல் கமிஷன் வந்த காலத்திலிருந்தே சாதாரண முஸ்லீம்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு, ரூலர் சார்ந்த முஸ்லீம்களுக்கு இல்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டிலே பிசி பட்டியலில் முஸ்லீம்கள் இருந்தாங்க. இப்போ அதிலிருந்து எடுத்து பிற்படுத்தப்பட்ட
முஸ்லீம்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அந்த இடஒதுக்கீடு வந்து லீகல் ஸ்க்ரூட்னியில் நிற்குது. அதை பிஜேபி அதுக்கல்ல, எந்த அமைப்பும் அதுக்கல்ல, அது போயிட்டு தான் இருக்குது. ஒரு சிலர் வேணா பேசிட்டு இருக்காங்க தவிர பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வந்து எந்த பார்ட்டியும் அதை எதுக்கல்ல. இப்போ வந்து மோடி வந்து முஸ்லீம் இடஒதுக்கீடு பேசுறதே நான் இஷ்யூ. இப்போ அங்க வந்து இஷ்யூ என்னன்னா அப்பர் காஸ்ட் பிசி காஸ்ட்னு சொல்றாப்ல. முலாயம் சிங் யாதவ் வந்து உங்களோட நான் பெரிய இந்து, நீங்க என்ன பெரிய இந்து, நான் அவரு யாதவர் கண்ணனோட ஜாதிக்காரரு, அத்வானியை உள்ள பிடிச்சு போட்டாரு. எந்த இந்துவும் ஒன்றும் பண்ண முடியல. அத்வானி ஆதரவு இந்துக்கள் 15 வருஷம் லல்லு யாதவ்ங்கிற கண்ணன் ஜாதியை சேர்ந்த லல்லு பிரசாத் யாதவ் அழகா ஆண்டாரு. இப்போ ராமன் ஜாதியை சேர்ந்த நிதிஷ்குமார்ங்கிற இந்து வர்றாரு. அப்போ அவங்களுக்கு வந்து முஸ்லிம்ஸ் வந்து சைலண்டா ஓட் பேங்கா இருக்கிறாங்க. அவங்க வந்து முஸ்லீம் இஷ்யூ சைலண்டானா ஆக்டிவா இல்லையா? சைலண்டானா அவங்க அங்கதான் ஓட்டு போட போறாங்க. சைலண்ட் மீன்ஸ் வந்து நாங்க லல்லுவை சப்போர்ட் பண்ண போறோம்னு தெருவில் வந்து சொல்லல. காங்கிரஸ்காரங்க மாதிரி முஸ்லீமுக்காக ஜாஸ்தி பேசி அதை முஸ்லீம் இந்துன்னு இஷ்யூவாட்டு ஆக்கல. சைலண்டா இருக்காங்க. அந்த இஷ்யூவே அங்க ரேக்கப் ஆகல. அவங்க வந்து நல்ல பொசிஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. கப்புள்டு வித் காஸ்ட் கான்சியஸ்ங்கிற மாதிரி அதுல நிதிஷ் அந்த இதை வந்து பலமான ஒரு சூழ்நிலை அங்க இருக்குது. பிஜேபிக்கு சில சாதகமான அம்சங்கள் இருக்குது. இந்த சூழ்நிலையில மோடி இதை ஏன் பேசுறாருன்னா, அந்த இஷ்யூ வந்து முஸ்லீம் இன்டர்வியூ கொண்டு வரணும். அங்க குர்மி, யாதவ், நை, பகேல், விஸ்வகர்மா இந்த மாதிரி இஷ்யூ போறது வந்து லல்லுவுக்கு லாபமா இருக்குது. அதை மாத்தி அந்த இஷ்யூவை மாத்தது பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பிளாய் தான் இந்த நடந்துட்டு இருக்குது. அது வந்து இன்னைக்கு வந்து பட்டேல்களே வந்து கலந்து எழுதும் போது வந்து இந்த மாதிரிப்பட்ட இதுகள் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகணும் ஏன் இப்போது பேச வேண்டும்? முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்று ஏன் பிரதமர் இல்ல, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு பிஜேபி சொல்லலாம், அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிவசேனா சொல்லலாம், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஓட்டுகள் வந்து பெரிய அளவுல வராது. சோ அதனால வந்து அவங்க அதை சொல்றதுல வந்து அவங்க பொலிட்டிக்கலி தே வில் கெயின். அதை வந்து அந்த இஷ்யூக்குள்ள வந்து போகாம ஃபார்வர்ட் பேக்வர்டுங்கிற இஷ்யூவை லாலுவை நிதிஷ் பண்றாங்கல்ல, அதான் கரெக்டான இஷ்யூ. இப்போ நீங்க டெல்லியில பாத்தீங்கல்ல, ஐ எம் ஏ பனியா, ஐ நோ பிசினஸ். அப்போ அவன் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கிளியரா சொல்றாப்ல, நான் பனியா, நீங்க உங்க கவர்மெண்ட்ல யார் யார் இருக்கா பாத்துடுங்க, நான் பனியா ஓட்டு பனியாக்குங்கிற மாதிரி வர்றாப்ல. அதுல சோ அவரு ஜெயிக்கிறாரு. பிஜேபி வந்து ரொம்ப மோசமா, பார்லிமெண்டோட மோசமான நிலைமையில போகுது. சோ இந்து சொசைட்டியை ஜாதியை வச்சுதான் பிளவுபடுத்த முடியும். மதத்தை வச்சா அது பிஜேபிக்கு லாபம், ஜாதியை பிளவுபடுத்தா லல்லுவுக்கு லாபம், முலாயம் சிங் யாதவுக்கு லாபம், நிதிஷ்குமாருக்கு லாபம், ஜெயலலிதாவுக்கு லாபம், மம்தாவுக்கு லாபம். இப்படிதான் இந்தியா சொசைட்டி இருக்கு. காங்கிரஸ் வந்து பிஜேபி விரிக்கிற வலையில விழும். சகோதரர் கூட அந்த வலையில விழுற மாதிரி தான் இருக்குதாரு. மற்ற கட்சிகள் வந்து அதுல கேர்ஃபுல்லா போகக்கூடிய கட்சிகள் பழிச்சுக்கும். சரி, திரு கல்யாண்ராமன், மத ரீதியாக பிளவை ஏற்படுத்துவதன் மூலம் நிச்சயமாக ஒட்டுமொத்த இந்து சமூகத்தின் வாக்குகளை கவரலாம். இதுதான் பிஜேபியின் பிரதமர் மோடியின் திட்டம். முதல்ல நம்மளுடைய அரசியல் சாசனத்திலேயே வந்து முஸ்லீம்களுக்கான தனி இடஒதுக்கீடு என்ற பார்வையே கிடையாது. என்றெல்லாம் இடஒதுக்கீடு என்று பேசப்பட்டதோ அன்று என்றுமே வந்து மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்றது தெளிவான ஒரு பார்வை. இடஒதுக்கீடு என்றாலே அது ஜாதிய கட்டமைப்புகளுக்கான காரணிகளால் உருவாக்கப்பட்டது மட்டுமே, அதனால் அது மட்டுமே செயல்படுத்தப்படும். இதுதான் வந்து அடிப்படை. இப்போ வந்து தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க, கேரளாவில் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் அரசியல் காரணங்களுக்காக காங்கிரஸ்காரங்களோ காங்கிரஸ் போன்ற சிந்திக்கக்கூடிய அமைப்புகளோ திராவிட அமைப்புகளோ கொடுத்தது. அரசியல் காரணம் கொடுத்துருக்காங்க, அரசியல் காரணத்துக்காக மட்டுமே தரப்பட்டது. முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு, உள் ஒதுக்கீடு அப்படின்னு தனிப்பட்ட முறையில் பிரிக்கிறது இருக்கு இல்லையா, இதை விட கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம் வேறு எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. பிற்படுத்தப்பட்டன்ற ஒரு விஷயத்தை ஒரு ஒத்துக்கிட்டாரு, அது வர சந்தோஷம். அதில் வந்து ஏழைகள், அப்புறம் கல்வியில் பின்தங்கியவர்கள்ன்ற வார்த்தையை பேசினார். அவருக்கு எந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்டுக்கு வந்து புரிந்து பேசினார்னு எனக்கு தெரியல. முறையாக அவர் வந்து எக்கானமியை பேராமீட்டர் அப்படின்ற வார்த்தையை வந்து அண்ணன் இதயத்துல்லா பேசியிருக்காரு. துரதிருஷ்டவசமாக இந்த பேராமீட்டரை கடந்த 68 ஆண்டுகளில் இவர்கள் பேசியதே கிடையாது என்றதை அவருக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பொருளாதாரத்தை ஒரு அடிப்படையாக வைக்காமல் இதுவரை, இப்போ உதாரணத்துக்கு கல்யாண்ராமன் எடுத்துங்க, நான் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவன். கல்யாண்ராமன் நல்லா படிச்சிருக்கேன், என்னுடைய குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கிறேன். அந்த குழந்தைகளுக்கு வந்து இடஒதுக்கீடு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இதில் என்ன தவறு இருக்க முடியும்? என் கல்யாண்ராமன் வந்து அதர் ஓப்பன் கேட்டகரியில் வந்துட்டா ஏதோ ஒரு வன்னிய சமுதாயத்து குழந்தைக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்க போகுது. இது வந்து எக்கனாமிக் பேராமீட்டர், பொருளாதார பார்வை. இதான் சரியா இருக்கணும், இதான் சரியான சமூக நீதியாக இருக்க முடியும். ஆனால் இந்த பொருளாதார விஷயத்தையே வந்து இதுவரை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, எந்த ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டாலும் அந்த திட்டம் வந்து மக்களுக்கு போய் சேருதா இல்லைன்றது வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து மறுபரிசீலனை செய்தே ஆக வேண்டும். இதுவரை அதுக்கான எந்த விதமான முயற்சிகளும் இல்லை. அது வந்து அரசியல் காரணங்களுக்காக இருந்திருக்கு இந்த முயற்சியில் கற்றத்தன்மை என்றது. இன்னைக்கு அதெல்லாம் மாற்றப்பட வேண்டும்.
இதுல வந்து முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு என்பது வந்து மனசளவில் முஸ்லிம்களை தனியா பிரிக்கிற ஒரு முயற்சி. அதனாலதான் அது வேண்டான்ற இந்த வாதம். அதாவது எப்படி ரிலீஜியன் என்ற பெயரால், மதம் என்ற பெயரால் தரப்படக்கூடாது. இல்ல நீங்க விளக்க வேண்டும். இடஒதுக்கீடு முஸ்லிம்கள் என்ற பெயர் அதுக்கு வர நான் மனதளவில் பிரிப்பதாக எப்படி எடுக்க முடியும்? உதாரணத்துக்கு காஷ்மீரை வந்து இன்னைக்கு எப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க, தாங்க ஏதோ 2 கொம்பு முளைத்தவர்கள் போன்ற உணர்வை வந்து மனதளவில் பிரிச்சு வச்சிருக்காங்க, மனசளவில் பிரிச்சு வச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஆர்டிகல் 317 என்னைக்கு கொடுத்தாங்களோ அன்னைக்கு வந்து அவங்களுக்கு கொம்பு முளைச்சு போச்சு. என்னைக்கு ஜுனாகத்துக்கு வந்து ஒரு தனி இது அவங்கள வந்து நாங்கள் கண்டுக்க மாட்டோன்னு ஒரு காலகட்டத்தை வெயிட் பண்ணாங்களோ அன்னை வரை அவங்க கொம்பு முளைச்சிருந்துச்சு. ஹைதராபாத் கொம்பு முளைச்சிருந்துச்சு. இப்போ இடஒதுக்கீடு கொடுத்தால் முஸ்லீம்களுக்கு கொம்பு முளைத்து அது துரதிருஷ்டவசமா நடக்கும். அதனால எப்படி என்று சொல்லுங்கள். அது வந்து மிக இயல்பா நடக்கக்கூடியதுங்க. அதாவது ஒரு வீட்டுல வந்து ஒரு குழந்தை வந்து இவன் நல்லா படிப்பான், இவன் மக்கு அப்படின்னு நீங்க பேசிட்டு வாங்க, காலப்போக்கில் அந்த 2 குழந்தைகளுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. யாருக்கு கொம்பு முளைக்கும்? எந்த குழந்தைய வந்து நம்ம தூக்கி வைக்கிறோமோ அந்த குழந்தைக்கு கொம்பு முளைக்கும். இப்ப இடஒதுக்கீடுங்கிறது தூக்கி வைக்கிறது நிச்சயமாக. அதாவது மத ரீதியில சமூகத்திலே ஜாதி ரீதியாக இடஒதுக்கீடு இருக்கிறதே அது தூக்கி வைக்கிறதா? இல்ல நீங்க புரிஞ்சுக்கல பாருங்க இந்த இடத்த. அதாவது ஏற்கனவே இடஒதுக்கீடு என்பது வரும்போது சமுதாயத்தில் நிலவி வந்த நிலைமையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. பிற்படுத்தவர்கள் இருக்காங்க, பிற்படுத்தப்பட்டவர்கள் முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கு. இங்க வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா லப்பை, மரக்காயர், பட்டாணி இப்படி ஜாதிகள் இருக்கு. முஸ்லீம் சமுதாயத்தில் ஜாதிகள் இருப்பு என்பது நிதர்சனமான உண்மை. இல்லைன்னு இவங்க அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க, பொய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜாதிகள் இருக்கின்றன, அவங்களுக்குள்ள பொண்ணு கொடுத்து வாங்குறது கூட கிடையாது. ஏற்றத்தாழ்வு இருக்கு நினைக்கிறீங்களா? ஏற்றத்தாழ்வு நிச்சயமாக இருக்கிறது. இந்த சமுதாயத்திலிருந்து அந்த சமுதாயத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த சமுதாயம் இது ஏற்றத்தாழ்வு உலகத்தில் மிக இயல்பா இருக்கும், சமூக ரீதியில் இருக்கும். ஆனா பொருளாதாரம், கல்வி என்ற விஷயங்கள் இந்த பாகுபாடு இருக்க உலகத்துல நம்மளுடைய உலகம் முழுக்க இருக்கிற விஷயம் தான் அது. பாருங்க, பாகிஸ்தான்ல இருக்கிற வந்து இந்த ஷியாவும் சுன்னியும் ஈரான்ல, ஈராக்ல உலகம் முழுக்க அடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்களும் ப்ராட்டஸ்டன்ட், ஆர்சி, பெந்தோகோஸ்தே அது இதுன்னு அடிச்சுட்டு திரிகிறாங்க. உலகம் முழுக்க இது மிக இயல்பா இருக்கக்கூடியது. ஏதோ காரணத்தில் குர்திஷ் எத்தனை ஆயிரம் பேர், எத்தனை லட்சம் பேரை கொண்டு இருக்காங்க. சிரியாவில் நடந்துட்டு இருக்கு. உலகம் முழுக்க நடக்கிற ஒரு விஷயம் இந்த ஏற்றத்தாழ்வுகள். அதை எப்படி சரி பண்ண முடியும்ன்றதான் அரசாங்கத்துடைய நிர்வாக திறமையும். ஒதுக்கீடு தருவது என்பது தனியாக பிரித்து வைப்பது தனி அதிகாரம். மதம் என்ற பெயரால் தரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பார்வை அவ்வளவுதான். முஸ்லிம் சமுதாயத்தில் வந்து பிற்பட்ட சமுதாயங்கள் நிச்சயமாக இருக்கின்றன. தரலாமா கூடாதா? அவர்களுக்கு அந்த சமுதாயத்தின் அடிப்படையில் இருந்துட்டு போட்டோம். ஆனா முஸ்லீம் மதத்துக்காக தனியா 5%, 10%, 7%. இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இது இன்னொரு மோசமான ஒரு அணுகுமுறை. 7% வேணும் தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்குறாங்க. கொஞ்சமா அறிவு யூஸ் பண்றாங்களான்னா இல்ல. 5.9% தான் முஸ்லீம் சமுதாயத்துடைய எண்ணிக்கையே தமிழ்நாட்டில். 2011 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பிறக்காத குழந்தைக்கு இன்னைக்கே இடஒதுக்கீடு கேட்கணும்னு கேட்கிற ஒரு அணுகுமுறை வந்து இருக்கு. இது போன்ற அரசியல் அயோக்கியத்தனங்கள் இல்ல சமுதாய ரீதியில வந்து பிளவுபடுத்துறதுக்கான அயோக்கியத்தனம் பாருங்க. நமக்கு வந்து தரல பாருங்க, ஏன்னா இந்த காரணத்தினால அந்த காரணத்தினால நம்மளை வந்து வித்தியாசமா பாக்குறாங்க. இப்படி வந்து தங்களை தாங்களே ஒரு நத்தை கூட்டுக்குள் குறுக்கிக் கொள்ளும் அணுகுமுறையை வந்து முஸ்லீம் சமுதாயத்தை உருவாக்குறதுக்காக தலைவர்கள் செய்யறாங்க. இதுக்கு காங்கிரஸ் போன்ற திராவிட அமைப்புகள் போன்ற அமைப்புகள் வந்து துணை போகின்றன. இது வந்து சமுதாயத்தை பிளவுபடுத்தும் தன்மை. முஸ்லிம்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், ஆனால் மதத்தின் பெயரால் இருக்கக்கூடாது. சரி, திரு இதயத்துல்லா, இடஒதுக்கீடு கேட்பதன் மூலம் சமூகத்திலிருந்து பிரிந்து போகின்ற மனநிலையை முஸ்லிம்கள் காட்டுகிறார்கள். பல முறை அவர் அயோக்கியத்தனம் என்று சொன்னார். கடைந்தெடுத்த உளறலோடு உள்ள அயோக்கியத்தனத்தை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வார்த்தையில் அநாகரிகத்தை நாம் பார்த்தோம். நம்பர் 1, அவர் பேசுனது அவருக்கு புரியுதா இல்லையா, மக்களுக்கு புரியலை. நம்பர் 2, அதாவது முஸ்லீம்கள் ஒன்றும் அரபு நாட்டிலிருந்து வந்தவங்க இல்லை, ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வந்தவர்கள் 200-300 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இங்கே அவர் சொன்ன வன்னிய இனத்திலிருந்து வந்தவரும் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். தேவராக இருந்து முஸ்லீம்களானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்தியர்கள். எப்படி ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி ஆளாளுக்கு ஒரு கட்சியில் இருக்காங்க, ஒருத்தர் திமுகவில் இருக்காரு, ஒருத்தர் அதிமுகவில் இருக்காரு. அந்த மாதிரி இன்னைக்கு இந்துக்களாக, முஸ்லீம்களாக, கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஜாதிகள் கட்சிகளா? ஆமாம். அதாவது இன்னைக்கு மக்கள் இருக்கிறவர்கள் எல்லாமே யாரும் வெளிநாட்டிலிருந்து வரலன்னு சொல்றதுக்கான சொல்ல வந்தேன். ஒரு தாயில் பிறந்த மக்களாகத்தான் இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்கள். அவர்களை பிரித்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு கடைந்தெடுத்த அயோக்கியத்தனத்தை தான் இவ்வளவு நேரம் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அதாவது முஸ்லீம்களை பொறுத்தவரை அவர்கள் வந்து நம்ம ஜாதி இருக்கு, மதம் இருக்குன்றாரு. இஸ்லாத்துக்கு பலர் வர்றது எல்லாமே ஒற்றுமையாக இருக்குது, ஒரே சமத்துவம் இருக்கு, சகோதரத்துவம் இருக்குன்னு தான் வர்றாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். அதான் நான் சொல்ல வரேன். என்ன இருக்குன்னு சொன்னா, மரைக்காயர்கள் என்றால் அவர்கள் ஒரு மரைக்கலை தொழில் செய்தவர்கள், அந்த பேர்ல அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அதுக்காண்டி மரைக்காயர் வீட்டில் நான் சொல்லி நீங்க பேச தயவு செய்து பேசாதீங்க, நீங்க குறிச்சு வச்சுக்க. நான் எப்படி 2 முறையும் பேசலையோ தயவு செய்து. அப்ப ஒவ்வொரு இது இருக்கு. ஆனா
அந்த பிரிவோ பிளவோ தொழுகையிலேயோ வணக்க வழிபாடுலே கிடையாது. ஆனால் இவர்கள் கோயிலுக்குள்ள அர்ச்சகர்களாக தாழ்த்தப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. அது மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்டவர்களை வீதிக்குள்ள நடக்க விடவில்லை. வீதிக்குள்ள செருப்பை கூட கையில தூக்கி வைத்து இன்னைக்கு கூட இரட்டை கொலை முறை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே இது இந்த இந்துத்துவ அமைப்புகள் இன்னைக்கு அதுக்காண்டி ஆதரவு கொடுக்கிறது. இது ஒரு புறம் இருக்கட்டும். பிரச்சனை என்ன? 7 விழுக்காடு தமிழகத்திலே 1951 வரை முஸ்லிம்களுக்கு என்றே இடஒதுக்கீடு இருந்தது. அதை யாரும் இவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. 2021 நீதி கட்சி காலத்திலிருந்து அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து தொடர்ந்து இருக்கிறது. அதன் பிறகு செண்பகம் துரைசாமி போன்ற சில உயர் ஜாதியை சார்ந்தவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு போட்டாங்க. அதன் காரணமாக என்ன ஆச்சுன்னா இடஒதுக்கீடு நின்றது. சுப்ரீம் கோர்ட்னால நின்றது. அது உடனடியாக தந்தை பெரியார் அவர்களும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் நேரிலும் எடுத்து சொல்லி முதல் இந்தியாவிலே சட்ட திருத்தம் என்பதே இடஒதுக்கீட்டுக்காகத்தான் உருவானது பிற்பட்டவர்களாக. அந்த 7% கூட தமிழ்நாட்டிலே ஏற்கனவே 1967 கேரளாவில் 12% இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்டது. யாரு? முஸ்லிம்களிலே பிற்பட்டவர்களுக்கு. ஆந்திராவிலே ராஜசேகர ரெட்டி இருக்கும்போது கொடுக்கப்பட்டது. 1991 முஸ்லிம்களிலே பிற்படுத்தப்பட்டவர்கள் எடுத்துக்கோங்க. இடஒதுக்கீடு என்றாலே அதுல பிற்படுத்தப்பட்டவர்கள். அதே போன்று நான் கேட்கல, எங்கேயும் அந்த மாதிரி யாரும் கேட்கல. சகோதரர் துரைசாமி சொன்ன மாதிரி கான் சிலர் இருக்காங்க, எங்களுக்கு வேணாங்கிறாங்க. சேகு செய்யது என்று சொல்வார்கள். அதாவது நபிகள் நாயகத்துடைய வழி வந்தவர்கள் இப்படி சிலர் இருக்காங்க. அவர் நீங்க கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப பிரச்சனை தேவை உள்ளவர்கள் தான். இப்ப கர்நாடகாவில் வீரபூமியிலி முதல்வராக இருக்கும்போது கொடுக்கப்பட்டது. இதையெல்லாம் எடுத்து இஸ்லாமிய இலக்கிய மாகாணத்திலே நான் பொதுச் செயலாளராக இருந்து முதல்வர் கலைஞர் அவர்களையும் ஆளுநர் பர்னாலா அவர்களை வைத்து அரை மணி நேரம் எடுத்து சொன்ன பிறகுதான் அன்றைய முதல்வர் கலைஞர் சொன்னார், நண்பர் இதயத்துல்லா கூறுவது போன்று கர்நாடகாவிலும் கேரளாவிலும் இடஒதுக்கீடு நடைமுறை இருக்குமானால் நாளைக்கே அரசியல் சட்டம் அவசர சட்டம் கொண்டு வருகிறேன். அந்த சட்டத்திலே கையெழுத்திட வேண்டிய ஆளுநரும் இதோ இருக்கிறார் என்று அன்றைக்கு சொன்னார். 3.5 விழுக்காடு எங்களுக்கு கிடைத்தது. அதன் பிறகு எனது இது 2007 மே மாதம் 27ஆம் தேதி. அடுத்து 2011 என்னுடைய மகனுடைய திருமணம் நடந்தது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே கலைஞர் வந்திருந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டான், எங்கள்கிட்ட 7% எங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, நீங்க நீண்ட காலமா நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், இந்த 3.5 போதாது, 1.5 எங்களுக்கு தர வேண்டும், தந்தால் எங்களுக்கு 5 போதும், மீதி 2 மற்ற பிற்படுத்தப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்லி விளக்கமாக அந்த சொன்ன பிறகு அன்றும் டாக்டர் கலைஞர் அவர்கள் அன்றைய முதல்வர் 2011 இறுதியிலே சொன்னார், அந்த இதயத்துல்லா சொல்வது போன்று இருக்குமானால் நிச்சயமாக அந்த 1.5 விழுக்காட்டை அதிகப்படுத்தி தருவேன் என்று எனது மகனுடைய இல்ல திருமண விழாவிலே 2வது முறையாகவும் கலைஞர் சொன்னார். இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்று வரை நான் இடஒதுக்கீட்டை அனுபவிக்கவில்லை. கல்யாணராமன் வன்னியராயிருந்து அனுமதிக்காத மாதிரி அவர் அனுபவிச்சிருக்காரு, பிள்ளை அனுபவிச்சிருக்காது. நானும் அனுபவிக்கவில்லை. எனது பிள்ளை டாக்டராக இன்ஜினியராக இருக்கிறார்கள். அவர்களும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பின் மூலமாக அனுபவிக்கவில்லை. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், எனக்கு தேவையில்லை. என்னுடைய சமூகத்தை சார்ந்த இன்னொரு ஏழைக்கு அது போய் சேர வேண்டும் என்றுதான் நான் அதை விட்டுக் கொடுக்கிறேன். அதனால யாரெல்லாம் கல்யாணராமன் மட்டுமல்ல எல்லாருமே அந்தந்த நிலை வரும்பொழுது அந்த இதை விட்டுக் கொடுக்கிற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால், இந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக அவர் சொல்லுகிறார். மோடி அவர்கள் சொன்னதான் இன்னைக்கு முக்கியமான விஷயம். அதை நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். நான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் இருந்து வந்தவன் என்று சொல்லிவிட்டு எதிராக இருக்கிறார். ஏழை பெண்ணாய் பிறப்பது எவ்வளவு வலி நிறைந்தது என்ற ஒரு வார்த்தையும் இதுல சொல்றாரு. ஏழை பெண் என்ற ஒரு பெண்ணுக்கு ஒரே ஒரு பெண்ணு தான் அவர் கல்யாணம் பண்ணாரு. அந்த பெண்ணுக்கே அவர் வாழ்க்கை கொடுக்க முடியல. அவர் பேசுறாரு ஏழை பெண் என்று சொல்றாரு. இப்படி சொல்லுவேன்னு செயல் ஒன்று சொல்லக்கூடிய மோடி அவர்களுடைய முகத்திரை பீகாரிலே டெல்லியில கிழிந்தது மாதிரி பீகாரிலே கிழியும். சரி, தொடர்ந்து பேசுவோம். இடஒதுக்கீடு தொடர்பான சர்ச்சைகள் ஏன் எழுகின்றன? யார் இதை முன்னிறுத்த வேண்டும்? பிஜேபி, RS போன்ற அமைப்புகள் இதை முன்னிறுத்துகின்றனவா அல்லது தடை செய்கின்றனவா, எதிராக இருக்கின்றனவா? அப்படி போன்ற பிம்பம் ஏன் வரையறுக்கப்படுகிறது, வெளியே காட்டப்படுகிறது? இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம், பாருங்கள்.